தயவு செஞ்சு அவரை ஒதுங்க சொல்லுங்க. நான் வந்திருக்கேன், உங்க சித்தி வந்திருக்கேன், உங்க அக்கா வந்திருக்கேன், உங்க சகோதரி வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிரதிநிதியாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதற்காக நான் அங்க போய் உங்களுக்கு வாதாடி கொண்டு வரேங்க. பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக, உங்கள் வேட்பாளராக உங்க தொகுதியில போட்டியிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக இங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒற்றுமையாக இருக்கும் இந்த ஊராட்சியில் பிரச்சாரம் தொடங்குவதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல்ல என் நன்றியை சொல்ல கடமை. முதல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், இது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல்னா நீங்க எல்லாரும் ஏதோ டெல்லியில இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க இதுக்கு ஓட்டு போடணும், என்ன இது அப்படின்னு நீங்க நினைக்காது. இது மாநில தேர்தல் இல்ல, பாராளுமன்ற தேர்தல். நீங்க இங்க ஓட்டு போட்டாதான் அங்க ஒரு நல்ல ஆட்சி 10 வருஷமாக அங்க வந்து சிறப்பாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும். ஏன் வர வேண்டும் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஏங்க 10 ஆண்டு காலமாக ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கிறாரு, இந்தியாவை ரொம்ப பாதுகாப்பா பார்த்திருக்கிறாரு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உலக அளவிலேயே 5வது இடத்துல நம்ம வந்து ஜிடிபி வந்து வளர்ந்து நாங்க ஒரு பெரிய நாடா நாங்க இருக்கிறோம். பெருமையா இருக்குல்ல, எங்கேயாவது போனா நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த பெருமையை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடிஜி அவர்கள். அவருக்கு நீங்க ஓட்டு போடணும். ஏன்னா அது வந்து அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மத்திய அரசு, அதுக்கப்புறம் தான் மாநில அரசு, அதுக்கப்புறம் தான் விருதுநகர். அது வந்து முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல வந்து அங்க நடக்கிற நிறைய நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரணும். இங்கே 2 முறையாக உங்களுக்கு உங்கள் பிரதிநிதியாக திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் இங்கே போட்டியிட்டிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். இது 3வது முறை அவர் இங்கே போட்டியிட போகிறார். தயவு செஞ்சு சொல்றேன், 2 முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, அவர் ஏதாவது உங்களுக்கு செஞ்சாரா? செய்யல. தயவு செஞ்சு அவரை ஒதுங்க சொல்லுங்க. நான் வந்திருக்கேன், உங்க சித்தி வந்திருக்கேன், உங்க அக்கா வந்திருக்கேன், உங்க சகோதரி வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிரதிநிதியாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதற்காக நான் அங்க போய் உங்களுக்கு வாதாடி கொண்டு வரேங்க. என்ன இல்ல இந்த ஊர்ல, சுகாதாரம் இல்ல, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு வயிற்று வலியோ இல்லாட்டி குழந்தை பெற்றுக்கணுமா, ஏதாவது இங்க ஒரு ஏதாவது ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், ஒரு சுகாதாரத்துக்கு ஒரு ஹாஸ்பத்திரி இருக்கா, இல்லாட்டி சுகாதாரம் நல்லா இருக்கா, இல்லன்னா பஸ் வசதி இருக்கா? இங்க இருந்து எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு நான் வந்தோம். என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா, என்ன உங்க பிரதிநிதியா எம்பியாக நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா வண்டி நாளைக்கு வந்துடுறேன், நீங்க வந்து ஆரம்பிச்சிடுறோம். சிலைமான்வால் வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தந்த சின்னமாம் தாமரை சின்னத்திலே அளித்து அக்கா ராதிகா சரத்குமார் அவர்களை அமோக ஏழை மக்களுக்கு வீடு தந்த சின்னமாம், உழைப்பாளிகளுக்கு இந்த பகுதியில் உள்ள கோரிக்கைகள் அத்தனையும் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் பாராளுமன்ற வேட்பாளர் அக்கா ராதிகா சரத்குமார் அவர்களை தாமரை சின்னத்திலே வாக்களித்து பலவற்ற வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் மத்தியிலே வாக்கு சேகரிக்க நிமிடங்களில் உரையாற்ற உள்ளார்கள். இந்த பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கும் அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்ற உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே அளித்து விருதுநகர் பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.